பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வீர் என் நினைவகற்றாதீர் என்றார் பாரதி. போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தென்காசி ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். இன்றைய நமது இந்த காணொலி என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்ல ரெகுலரா மராத்தான் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வீடியோ பதிவுகளை வெளியிட்டு அதுல ஒவ்வொரு வாரமும் தேர்வு வைத்து வருகிறோம். அந்த தேர்வுக்கான சுதந்திர போராட்ட வரலாறு பகுதிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த டெஸ்ட் கொஸ்டின். பாருங்க, இதுதான் இன்னைக்கான நம்ம டெஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம அரசியலமைப்பு, தமிழ், மேலும் கணிதம் இதற்கான விளக்கங்கள் பார்த்தாகிவிட்டது. இப்போ இந்திய தேசிய இயக்கத்திற்கான முதல் பாடம், அந்த முதல் பாடத்திலிருந்து 30 வினாக்களுக்கான விளக்கங்கள் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ பிடிச்சி சிம்பிளாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம வரலாற்றில் இன்றைய பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி மாணவர்கள், நான் பாரதியார் சொன்ன அந்த வாசகத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வீர் என்ற நினைவகற்றாதீர். இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். வியத்தகு இந்தியா இல்லையா? அந்த பெருமையோடு நாம் பாடம் படிக்கணும். இந்திய தேசியத்தை மதிப்பதும், இந்திய போராட்டத்திற்கு போராடிய அந்த தியாகிகளின் உன்னத கருத்துக்களை பேணி காப்பதும் ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை என்பதை உணர்ந்து நாம் படிக்க வேண்டும் இல்லையா? தேசியத்தை சுவாசிக்க வேண்டும், வரலாற்றை நேசித்து படிக்க வேண்டும். வாங்க இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய பாடம் 12ஆம் வகுப்பு முதல் பாடம், இந்திய தேசியத்தின் எழுச்சி, ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. அந்த பாடத்துல இருந்து ஒரு 30 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Orissa famine promoted which nationalist to begin his lifelong investigation into Indian poverty? Lifelong investigation, இந்த வார்த்தையை பாருங்க, அருமையான வார்த்தை. வாழ்நாள் முழுவதுமான ஆய்வு, வாழ்நாள் முழுவதுமான ஆய்வு. இந்தியாவின் வறுமை குறித்து யார் தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கினார்? எதன் காரணமாக? ஒரிசா பஞ்சத்தினுடைய தூண்டுதல் காரணமாக. இந்த ஒரிசா ஃபேமின் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ ஒரிசா ஃபேமின் நமக்கு ஒரிசா ஃபேமின் எப்போ வந்துச்சு இல்லையா? 1866 இல்லையா? இப்போ ஒரிசா ஃபேமின் வந்துச்சு. இதுக்கு அடுத்த இயர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி என்ன பண்ணாருன்னா 1867ல வெல்த் ஆஃப் ட்ரெயின் அப்படிங்கிறத வெளியிட்டார். வெல்த் ஆஃப் ட்ரெயின் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, செல்வ சுரண்டல் கோட்பாடு. இது ஒரு ஜோடி ஞாபகம் வச்சுக்கணும். 66ல ஒரிசா பஞ்சம், 67ல வெல்த் ஆஃப் ட்ரெயின் அப்படின்னு தாதாபாய் வெளியிட்டாரு. அதாவது இந்தியாவினுடைய வறுமைக்கு காரணம் ஆங்கிலேயர்களுடைய சுரண்டல் தான் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தார் தாதாபாய் நவரோஜி. ஸோ ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து யார் தனது வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஆய்வை தொடங்கினார் அப்படின்னு கேட்டா, ஸோ அதுக்கான ஆன்சர் தாதாபாய் நவரோஜி. ஓகேயா? ஸோ இதுதான் அதுக்கான விட. இது போக இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, இவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியாவை எப்படி ஆங்கிலேயர்கள் சுரண்டுகிறார்கள் என்பதை தன்னுடைய அந்த வெல்த் ஆஃப் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டின் மூலமாக, அந்த தியரியின் மூலமாக என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினாரு. இதனால இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய சுரண்டலை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் கூட ஒன்று ஏற்படுத்தினாங்க. அந்த கமிஷனுடைய பேர் கூட நல்ல பேர். என்ன பேர் தெரியுமா? அந்த கமிஷனோட பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கமிஷனுடைய பேரு முடிமன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முடிமன் கமிஷன்ல இவரே ஒரு மெம்பரா இந்தியாவுக்கு எப்படியெல்லாம் சுரண்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவை, இந்தியாவுக்கு ஆதரவாக இங்கிலாந்து மக்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு வந்த மாபெரும் பொருளாதார மேதை தாதாபாய் நவரோஜி. உங்களுடைய எங்கேயாவது இன்டர்வியூல கேட்டாங்கன்னா ஒரு சிறந்த பொருளாதார நிபுணரை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா அமர்த்தியா சென்னுக்கெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடியே தாதால இருந்து ஆரம்பிங்க. அப்படியே ஆன்சரே ஒரு தாதாவா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட், இண்டிகோ ரிவோல்ட் ஹெல்ட் இன் த இயர். இண்டிகோ கழகம் எப்போது நடைபெற்றது? ஏற்கனவே நமக்கு தெரியும். இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு சாய பயிர் இல்லையா? ஒரு டையிங், அதாவது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சாயம் போடக்கூடிய பயிர். இது ஒரு கருநீல சாயம். இதுக்கு ஐரோப்பிய சந்தையில மிகப்பெரிய தேவை இருந்தது. பட் இந்திய விவசாயிகளை இந்த இண்டிகோ பயிரை உற்பத்தி செய்ய சொல்லி மிகவும் கொடுமைப்படுத்தினாங்க. இதனால இந்திய விவசாயிகள் எல்லாரும் ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்கு எதிராக வடக்கு வங்காளத்தில் ஒரு மாபெரும் போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. எந்த ஏரியாவில்? வடக்கு வங்காளம். அது ரொம்ப முக்கியம். நார்த்து பெங்கால். ஓகே, ஸோ நார்த் பெங்கால மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த போராட்டம் நடைபெற்ற வருடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த போராட்டம் நடைபெற்ற வருடம் என்னது? 1859 to 60. இதில் கொஞ்சம் ஆப்ஷன்லாம் பாருங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எப்படி சார் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், 57 to 58 என்னது? நமக்கு சிப்பாய் பெருங்கழகம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த கிரேட் ரிவோல்ட், அதுக்கு யூஸ் ஆகும்.
61, 62 எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஹைகோர்ட் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஹைகோர்ட். ஸோ நமக்கான ஹைகோர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? எந்த கோர்ட்டு? ஹை கோர்ட். எங்கெல்லாம் வந்துச்சு? சென்னையில் வந்துச்சா? சென்னையில் வந்துச்சு, கல்கட்டாவில் வந்துச்சு, பாம்பேயில் வந்த ஹைகோர்ட்லாம் எப்போ 61, 62 தான் வந்துச்சு. அதாவது 1861 கவுன்சில் ஆக்ட் பிரகாரம், 1861 வந்த கவுன்சில் ஆக்ட் பிரகாரம் 61, 62 தான் நமக்கு ஹைகோர்ட் எல்லா பக்கமும் ஆரம்பிச்சாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இண்டிகோ ரிவோல்ட். நமக்கு ஆன்சர் வந்து இண்டிகோ ரிவோல்ட் எப்போ அப்படின்னு சொன்னால் எப்போ? இதுதான் இண்டிகோ ரிவோல்ட்டோட ஆன்சர். ஓகே, வெரி குட். இந்த 58, 59 விட்டுடுங்க. இது பூரா ஒரு தொடர்ச்சியாக இருக்கு பாருங்க. 57, 58, அடுத்து 59, 60, அடுத்து 61, 62. ஸோ இதெல்லாம் ஒரு ஜோடியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி 56, 57 ஒன்று நடந்திருக்கும். அதுதான் ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பலில் பசியால் நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த வாயேஜ்லேயே நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். 56, 57 ட்ரினிடாட் என்ற கப்பல் கல்கத்தாவில் இருந்து ட்ரினிடாட்டுக்கு போச்சு. போகிற வழியில் அங்கே நிறைய மக்கள் வந்து அந்த கடல் பயணத்தில் இறந்தாங்கன்ற தகவல் பார்த்தோம் இல்லையா? இதுவும் இந்த 1வது லெசனில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, எனிவே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 3rd கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 1885 டிசம்பர் 26 ஏற்படுத்தப்பட்டது. ஸோ காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் 1885 டிசம்பர் 26 இன் பாம்பே. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் WC பானர்ஜி. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சரியா அப்படின்னா நிச்சயமாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரியில்லை, தவறு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. எப்படி சார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா தேதி மிஸ்டேக்காக இருக்குது. நமக்கு வந்து டிசம்பர் 28. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு, 2வது ஸ்டேட்மெண்ட் என்னது சரி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு விடை கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஓகேயா? ஸோ எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஒரு 3 days 4 days வந்து காங்கிரஸோட மீட்டிங் நடக்கும் எவ்ரி இயர். எனக்கு தெரிஞ்ச 1929 நினைக்கிறேன், 1929வது ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா? இது வரைக்கும் டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் காங்கிரஸ் மாநாடு. இதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் போயிடும். இது வரைக்கும் டிசம்பர் லாஸ்ட், இதில் கூட தேசிய கொடி ஏற்றிருப்பாங்கன்னு படிச்சிருப்பீங்க. டிசம்பர் 31, 1929 ராவி நிதிக்கரையில் தேசிய கொடி ஏற்றினாங்கன்னு படிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் லாஸ்ட் வீக் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு நிறைய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டதால ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் காங்கிரஸ் மீட்டிங் நடக்கும். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் 28, 1885. ஓகே, ஸோ தென் 4th கொஸ்டின் பாருங்கள். Who was the editor of Madras Times? Pointed out that during 1891, 900, in 10 years, 19 million had died in India in famines alone. ஸோ 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள், அமௌண்ட்டை பாருங்க, 19 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால 10 வருஷத்துல இறந்தாங்கன்னு யார் குறிப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் குறிப்பிட்டார் அப்படின்னா மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் குறிப்பிட்டாரு. அந்த ஆசிரியரோட பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த ஆசிரியருடைய பேர் வந்து வில்லியம் டிக்பை. ஸோ இவர் தான் குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார்னா, உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எந்த இயர்லேருந்து சொல்கிறாருன்னா 1793 1900 வரைக்கும், 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட 107 வருஷத்துல உலகம் முழுவதும் போர்களால் இறந்து போனவங்க 5 மில்லியன் தான். போர்களால் இறந்து போனவங்க 5 மில்லியன் தான். ஆனா வெறும் 10 வருஷத்துல இந்தியாவில் பஞ்சத்துல இறந்து போனவங்க 19 மில்லியன். ஸோ எவ்வளோ பெரிய சாவு கொடுமை நடந்திருக்கு பாருங்க. இதை வந்து மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் வில்லியம் டிக்பை தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டாரு. ஸோ ஆன்சர் வில்லியம் டிக்பை, படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஃபேக்ட் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 and 3 கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாசிக்கலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு February 26, 1852 அப்படின்னு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது February 26, 1852. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? ஸோ அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? சரி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதான். ஓகே, தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த M&A பெட்டிஷன் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் பார்லிமெண்ட் 1853. 1853 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய அந்த சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா சார் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், கரெக்ட்.
ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி சைமோர் கேட்பாங்க. சேர்மன் ஆஃப் த இந்தியன் ரீஃபார்ம் சொசைட்டி, சேர்மன் ஆஃப் த இந்தியன் ரீஃபார்ம் சொசைட்டி அப்படின்னு சொல்ல அந்த ஹெச்டி சைமோரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவர் வந்து இங்கிலாந்து எதிர்கட்சியினுடைய தலைவர். இவர் இந்தியாவில் இங்கிலாந்து என்னென்ன கொடுமைகளை கம்பெனி நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பார்வையிட வந்தார். ஆக்சுவலாக கஜிலா லட்சுமி நரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஹெச்டி சைமோரை இந்தியாவுக்கு வர வச்சாரு. அவர் 1853 வந்துட்டார். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதாவது ஹெச்டி சைமோர் இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னு சொன்னா 1853. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஃபோர்த்து பாருங்க, லட்சுமி நரசு இயற்கை எய்திய ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லட்சுமி நரசு இயற்கை எய்திய ஆண்டு 66 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இதே கொடுத்துருக்கிறதால இதுக்கான ஆன்சர் கரெக்ட். ஆனால் ஒரிஜினலாக உண்மை என்ன தெரியுமா? கஜிலா லட்சுமி நரசோட இயர் பார்த்தீங்கன்னா 1806 1868 வரைக்கும். அவர் ஒரிஜினலாக இறந்தது 68வது வருஷம் தான். இதுதான் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அவருடைய உண்மையான இயர் ரெக்கார்டு. பட் ஸ்கூல் புக்கில் 66ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதே ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ விடை என்ன சொல்லுங்க. ஸோ இதுக்கான விடை என்னன்னா 1, 2, 4 சரி. ஸோ இப்போ ஆன்சர் சி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின், இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய போது அதன் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார்? Who was the India's first law member of the Governor General in Council when the English Education Act was passed by the Council of India அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு முக்கியமான ஆள் யாரு? மெக்காலே இல்லையா? மெக்காலே வந்தாரு, எஜுகேஷனை கொண்டு வந்தாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ மெக்காலே தான் காரணம். இவர் தான் வந்து சட்ட உறுப்பினராக இருந்தார். சரியா? அப்போ இருந்த அந்த ஆங்கிலேய அந்த கவர்னர் இதில் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னு சொன்னால் சட்ட உறுப்பினராக இருந்தார். எப்போ இருந்தார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். லா மெம்பரா மெக்காலே எந்த இயரில் இருந்தார் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ எந்த இயரில் இருந்தார்? 1834 38 வரைக்கும் வைசியராய் கவுன்சிலில் சட்ட மெம்பராக இருந்தார்னு நம்ம படிச்சிருந்துருப்போம் இல்லையா? அவர் தான் அந்த இந்த பீரியடில் தான் அவர் இருந்தார். ஸோ இந்த நேரத்தில் தான் 1835 அவர் வந்து என்ன செஞ்சார்? இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்தார். ஓகே, இந்த எழுதுறதுலாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிபி மெக்காலே உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்தது அவர் தான் இந்தியாவில் வந்து ஆங்கிலிஸ்டாக இருந்தார். ஆங்கிலிஸ்ட் அப்படின்னா மேல் திசைவாதி. இந்தியாவில் வந்து 2 குரூப் இருந்தாங்க. ஒன்று கீழ் திசைவாதி, அதாவது ஓரியண்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிஸ்ட். கீழ் திசைக்குழு மேல் திசைக்குழுன்னு கல்வியை ரெஃபர் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து வட்டார மொழிகளில் தான் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஓரியண்டலிஸ்ட், அதாவது கீழ் திசைக்குழு. இந்தியாவில் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது மேல் திசைக்குழு, அதான் ஆங்கிலிஸ்ட். மெக்காலே வந்து ஆங்கிலிஸ்ட் குழுவினுடைய ஒரு ஆதரவாளராக இருந்தார். அவர் இந்தியாவில் வந்து வைசராய் கவுன்சிலில் வந்து முதல் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்ட போது இங்கிலீஷை கொண்டு வரணும்னு அவர் தான் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 7வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பொறுத்துக பார்க்கலாமா? பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், தியோபந்த் இயக்கம், ஆரிய சமாஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க. ஸோ பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் இந்திய நவீன இந்தியாவினுடைய தந்தையாக இருந்தவர், சமுதாய சீர்திருத்தத்தின் முதல் முன்னோடியாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதால இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் வருஷம் இதில் இதுதான். ஸோ அப்போ 1க்கு வந்து 3 தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிரார்த்தனா சமாஜம் நம்ம யாருக்குன்னே சொல்லியிருக்கோம், ரொம்ப முக்கியமானது. இது வந்து வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தர்மசாலையை ஏற்படுத்திய வருத்தம் 67. ஸோ இதுதான் 2. நெக்ஸ்ட் பாருங்க, தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆப்ஷன் தெரியாமல் இருக்கலாம். அப்போ நம்ம ஆரிய சமாஜம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆரிய சமாஜம் எப்போ? 75. ஸோ அப்போ ஆரிய சமாஜம்ங்கிறது நமக்கு 4. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். தியோபந்த் இயக்கம் 66 நமக்கு தெரியாத கூட பரவாயில்ல, நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். ஆக்சுவலாக தியோபந்த் இயக்கம் 1866, இதே ஆண்டு தான் ஒரிசாவினுடைய பஞ்சமும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தியோபந்த் இயக்கம் வந்து என்னது? 1866. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆன்சர், 3க்கான ஆன்சர். ஸோ அப்போ விடைய பாருங்க. ஸோ 3, அடுத்து என்னது? 1, அடுத்தது 4, 2. ஸோ அப்போ ஆன்சர் பி. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 3, 1, 4, 2. இதுதான் ஆன்சர். ஸோ 1க்கு வந்து 3, 2க்கு 1, 3க்கு 4. ஓகே, கரெக்டாக இருக்கா? வெரி குட். ஸோ தெரிஞ்சுக்கணும், பிரம்ம சமாஜம் யார் ஏற்படுத்தினா? ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங்கன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது ஆரிய சமாஜம் நமக்கு சரியா தயானந்த சரஸ்வதி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3ஐ வச்சே நம்ம தெரியாதவங்க நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சில நேரங்களில் 1, 2 கூட பொருந்தும், நமக்கே தெரியும். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க, 8th கொஸ்டின். A wholesale
vengeance is being taken without the decision of a friend or foe. As regards the looting we have indeed surpassed Nadir Shah. அதாவதுங்க 1857ல் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன நடந்துச்சு? சிப்பாய் கழகம் ஏற்பட்டுச்சு இல்லையா? எந்த இயரில்? 1857ல். ஸோ 1857ல் மே மாதம் டெல்லியை வந்து சிப்பாய்கள் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி செய்கிறாங்க? கேப்சர் பண்ணிட்டாங்க. 1857 மேல டெல்லியை வந்து சிப்பாய்கள் என்ன செஞ்சாங்க? கைப்பற்றிட்டாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக 1857ல் ஜூன் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து டெல்லியை வந்து முற்றுகையிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த தேதியிலேருந்து பாருங்கள், 1857 ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் டெல்லியை ஆங்கிலேயர்கள் வந்து முற்றுகையிட்டு மீண்டும் கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணது மே, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அதை மீண்டும் மீட்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி கஷ்டப்படும் போது என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதினார்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது எல்பின்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இவர் வந்து பம்பாயினுடைய ஆளுநர். எல்பின்ஸ்டன் யாரு? பம்பாயினுடைய ஆளுநர். ஞாபகம், பம்பாயினுடைய கவர்னர் தான் எல்பின்ஸ்டன். இவர் என்ன பண்றாருன்னா, சர் ஜான் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி. இவர் எந்த வருஷம் அரச பிரதிநிதியா வந்தாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, 64. ஓகேயா? இந்தியாவினுடைய எதிர்கால அரச பிரதிநிதியான ஜான் லாரன்ஸுக்கு எல்பின்ஸ்டன் அப்படிங்கிற பெங்காலினுடைய, அதாவது பம்பாயினுடைய கவர்னர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, நாம வந்து டெல்லியை முற்றுகையிட்டு இருக்கும் போது சும்மா இருக்கல, நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்கல, நண்பன் பகைவன்லாம் பார்க்கல, அங்க இருக்க முழு பழி வாங்குதல், முழு ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டோம், எல்லாரையும் என்ன செஞ்சுட்டோம்? பழி வாங்கணும். அங்க கொள்ளையடிக்கிறதுல உண்மையிலேயே நாதிர் ஷான்னு சொல்லி ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்தியாவை கொள்ளையடிச்சாங்க. நாதிர் ஷான்னு கிட்டத்தட்ட இயர் எனக்கு ஞாபகம் இருந்தாலும் கெஸ் பண்ணி எழுதுறேன், 1739. இவர் தான் புகழ்பெற்ற மயிலாசனத்தை கொள்ளையடிச்சிட்டு போனார். பீகாக் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளையடிப்பதை பொறுத்தளவில் உண்மையிலே நம்ம நாதிர் ஷாவையும் மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த எல்பின்ஸ்டன் வந்து சர் ஜான் லாரன்ஸுக்கு கடிதம் எழுதினாரு. கேள்வி எங்கன்னா, மிஞ்சி விட்டோம் என்று கடிதம் எழுதியவர் அப்படின்னு கேட்டா நமக்கு ஆன்சர் வந்து எல்பின்ஸ்டன். யாருக்கு எழுதினாருன்னு கேட்டா சர் ஜான் லாரன்ஸ். ஸோ கேள்வியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதாவது எல்பின்ஸ்டன்கிற பம்பாய் கவர்னர் சர் ஜான் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் அரச பிரதிநிதியாக வரக்கூடிய 1864 அரச பிரதிநிதியாக வந்தார் இந்த சர் ஜான் லாரன்ஸ். இவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு டெல்லி முற்றுகையை பற்றி. எதை பற்றி எழுதுறாரு? டெல்லி முற்றுகை 1857 ஜூன் டு செப்டம்பர். இதுல நம்ம நண்பன் பகைவன் வித்தியாசம் இல்லாம முழுசா பழி வாங்கினோம், கொள்ளையடிக்கிறதுல நாதிர் ஷாவை மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருந்தார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எந்த அளவுக்கு மோசமா டெல்லியை முற்றுகையிட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க இங்கிலீஷ் பீப்புள் அப்படிங்கிறத ஒரு இங்கிலீஷ் பீப்புள் இன்னொரு இங்கிலீஷ்காரனுக்கு எழுதின லெட்டர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நாதிர் ஷா யாருன்னா, இந்தியாவை ஒரு காலத்துல கொள்ளையடிச்ச ஒருத்தர், மயிலாசனத்தை கொள்ளையடிச்சிட்டு போனவர் 1739. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, குடிமை பணிக்கான வயது வரம்பு என்னவென்று நிர்ணயம் செய்யப்பட்டது. when the civil service examination were introduced the age limit was fixed at அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, 1853 ஒரு ஆக்ட் வந்துச்சுங்க. எப்போ? 1853 வந்த சாப்டர் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் போட்டித் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது. போட்டித் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது எந்த வருஷம்? 1853. 1858 விக்டோரியா மகாராணி ஒரு பேரறிக்கை விட்டாங்களா, இந்த பேரறிக்கையில தான் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறதே கொண்டு வரப்பட்டது. விதி 32 படி 1858, விதி 32 கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோங்க. 1858 தான் சிவில் சர்வீஸ் கொண்டு வராங்க. ஓகே, இப்போ பாருங்க, குடிமை பணிக்கான ஆரம்பத்தில் சிவில் சர்வீஸ் கொண்டு வரும்போது உண்மையிலே வயசு 23 இருந்தது, அடுத்து 22 இருந்தது. பட் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது 21. ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 23 இருந்தது, அப்புறம் 22 இருந்தது. அறிமுகம் செய்யப்பட்ட போது 23, அடுத்து 22 இந்தியர், அப்புறம் 21. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணாங்கன்னா, இந்தியர்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எத்தனையா குறைச்சாங்க? 19 குறைச்சாங்க. இதுக்கு தான் நிறைய போராட்டங்கள் நடந்தது. 21 19 குறைச்சாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் 21 தான் கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கீழே எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வாசிங்க. யார் அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்ஃபர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர்? டூரிங் ஹூஸ் வைஸ்ராயலிட்டி த இந்தியன் ஜட்ஜஸ் வேர் எம்பவர்டு த்ரூ த இல்ஃபர்ட் பில் டு ட்ரை யூரோப்பியன்ஸ். நல்ல கொஸ்டின்ங்க, அருமையான கொஸ்டின். அதாவது இல்ஃபர்ட் மசோதா அப்படின்னா என்னன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க.
இல்ஃபர்ட் அப்படிங்கிறவர், ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய வைசராயாக இருக்கும்போது இருந்த ஒரு சட்ட நிபுணர், ஒரு லா மெம்பர். இவர் வந்து ஒரு பில் கொண்டு வரார். என்ன கொண்டு வந்தாரு? ஒரு பில்லுனா உங்களுக்கு தெரியும், மசோதா, அதாவது தீர்மானம். என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்திய நீதிபதிகள் ஐரோப்பிய குற்றவாளிகளை விசாரிக்கலாம் அப்படின்னு இல்ஃபர்ட்டை வச்சு ரிப்பன் பிரபு வந்து என்ன செஞ்சாரு? ஒரு பில் கொண்டு வரார். இந்த பில்லு மசோதா சட்டமாகணும்னா எங்க சட்டமாகணும்? இது சட்டமாகணும்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போய் சட்டமாகணும். இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போய் இது சட்டமாக போகும்போது அங்க படிச்சு பார்த்துட்டு ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன கருத்து சொன்னாங்கன்னா, யோ ரிப்பன், நீ இந்தியாவுக்கு போனேன்னா வைசிராயா சந்தோஷமா வேலை பார்த்துட்டு வர வேண்டியதானையா? அங்க போய் ஒரு இந்தியன் ஐரோப்பியனை விசாரிக்கிறதா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு பாருங்க. இன இருமாப்பு. இங்கிலாந்துக்காரெல்லாம் உயர்ந்தவன், இந்தியர்கள்லாம் வந்து தாழ்ந்தவன் அப்படிங்கறத இங்கிலாந்துக்காரன் நினைக்கிறான். அதனாலதான் இந்தியன் இங்கிலாந்தை விசாரிக்க கூடாது, இங்கிலாந்து மக்களை, இங்கிலாந்து குற்றவாளிகளை அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ரிப்பன் பிரபு ஒரு நல்லவருங்க, தங்கமானவருங்க. அவர் என்ன விரும்புறாருன்னா, இல்ஃபர்ட்டை கொண்டு வந்து இந்திய நீதிபதி ஐரோப்பிய குற்றவாளிகளை விசாரிக்கலாம்னு கொண்டு வராருங்க. ஆனா இங்கிலாந்து பாராளுமன்றம் ரிப்பன் பிரபுவை கூப்பிட்டு கண்டிக்குது, நீங்க செஞ்சது தப்பு, உங்க வேலை, நீங்க இந்தியாவை ரூல் பண்ணணும். பட் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்து இங்கிலாந்தோட மதிப்பை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்து சொன்னாங்க. இந்த இல்ஃபர்ட் மசோதா தோல்வி அடைஞ்சதால ரிப்பன் பிரபு ராஜினாமா பண்ணிட்டே போயிட்டாரு. ஸோ நல்ல மனிதர், அவர் மனசை கஷ்டப்பட்டு போய் இங்கிருந்து போனாரு. ரிப்பன் எங்கள் அப்பன், ரிப்பன் தி குட், ரிப்பன் தி நைஸ், ரிப்பன் தி கிரேட், இப்படிலாம் வந்து ரிப்பனை சொல்லுவாங்க. ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அரசை கொண்டு வந்தார், மக்கள் தொகையை முறையாக கணக்கெடுத்தார், கல்விக்காக ஹண்டர் கமிஷனை கொண்டு வந்தார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தொழிற்சாலை சட்டத்தை கொண்டு வந்தார். தலசுய ஆட்சியின் தந்தை ரிப்பன் எங்கள் அப்பன். ஓகே, இல்ஃபர்ட் மசோதா ரிப்பன் பிரபு காலத்தில் வந்துச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்டட் விச் பெங்காலி மேகசின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராய் எந்த பத்திரிகையை கொண்டு வந்தாருன்னு கேட்குறாங்க. அவருடைய பத்திரிகை ரெண்டுங்க. ஒன்று வந்து சம்பத் கௌமுகி, இன்னொன்று மீரட் உல் அக்பர். ஓகே, சம்வாத் கௌமுகி அப்படிங்கிற பத்திரிகை தான் அவருடைய வங்காள பத்திரிகை, பெங்கால். அவருடைய மீரட் உல் அக்பர் அப்படிங்கிறது அவருடைய பாரசீக மொழி பத்திரிகை. பாரசீகம் சரியா ஞாபகம் வச்சுக்கணும், பெர்ஷியன் லாங்குவேஜ். ஸோ இயர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க, 1800 எப்போ பார்த்தாலும் 1900 வந்து பழகிடுச்சு. 1921 ஒரு பத்திரிகை, 1922 ஒரு பத்திரிகை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. சம்வாத் கௌமுகி வந்து பெங்கால் பத்திரிகை, மீரத் உல் அக்பர் பாரசீக பத்திரிகை. 21, 22 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அமிர்த பஜார் பத்திரிகைன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? சம்வாத் கௌமுகி தான் வங்காள மொழி பத்திரிகை. கேள்வி அதானே, பெங்காலி மேகசின் தானே. ஓகே, அமிர்த பஜார் பத்திரிகை வந்து சிசிர் குமார் கோஸ். தி ட்ரிபியூன் அப்படிங்கிற பத்திரிகை நமக்கு தேவையில்லை, அதோட ஆசிரியர், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது தயால் சிங், சங்கர் தயால் சிங் அப்படிங்கிற ஒருத்தரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியான கேள்வி ட்ரிபியூன் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கான ஆன்சர் சம்பத் கௌமுகி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சென்னை மகாஜன சங்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஓகே, நல்ல வெரி குட் கொஸ்டின். ஸோ இதுக்கான கொஸ்டின், எப்போதுமே சென்னை மகாஜன சபை எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 இயருக்கு பேக். ஸோ அப்போ இயர் ஈஸியாக சொல்லிடலாம், 1884. அப்போ 1884 இருக்கிறது ரெண்டு இருக்கு, 1884 இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. இப்போ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் ஆரம்பிச்ச வருஷம் 1885, சென்னை மெட்ராஸ் மகாஜன சபை ஆரம்பிச்சது 1884. ஓகே, அதாவது 1 இயர் பேக். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1885ல காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு 1 இயர் பேக் எப்போ? 84. இந்த 84ல தான் மெட்ராஸ் மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்டு இதை வந்து எதில் மெர்ஜ் பண்ணிட்டாங்க? காங்கிரஸோட இணைத்து விட்டார்கள், அமால்கமேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால 84 தான் ஆன்சருங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இது ரெண்டுல எது சார் ஆன்சர் அப்படின்னு கேட்கும்போது இது நீங்கள் படிச்சு வச்சுக்கணும், இது ஃபேக்ட். ஸோ இதில் ரெண்டுல ஆன்சர் வந்து மே 16. ஓகே, பிப்ரவரி 26, 1852 வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷேல் ஹாவ் இட் அப்படின்னு சொன்னார் யாரு? நமக்கே தெரியுங்க, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ங்க. சுதந்திர போராட்ட வரலாறுல நமக்கு தெரிஞ்ச ஒரே கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டின் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சும்மா படிக்கிறவங்களுக்கு கூட தெரியும். இந்த பால கங்காதர திலக் அவருடைய மிகப்பெரிய ஒரு வாசகம் தான் இது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவங்களுக்குலாம் ஏதாவது இருக்கான்னு கூட கொஞ்சம் பார்க்கலாம். காந்திக்கு தெரியும் உங்களுக்கு, வெள்ளையனே வெளியேறு, செய் அல்லது செத்துமடி. லாலா லஜபதி ராய் நிறைய சொல்லியிருக்காரு. என் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் அரசினுடைய சாம்ராஜ்யத்திற்கான சவப்பெட்டி, அதில் அடிக்கக்கூடிய ஆணின்னு சொல்லி சொன்னார் லாலா லஜபதி ராய். ஸோ பிபின் சந்திரபாலர்லாம் அவர் அனல் பறக்கும் பேச்சாளர்.
ஸோ பட் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு திலகர் முழங்கிய தேதியோட கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1897 திலகர் முழங்கினார். 1897. ஓகே, மறந்துடக்கூடாது. திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்ன ஆண்டு 1897. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 பாருங்க. தாதாபாய் நவ்ரோஜி 2 பத்திரிகைகளை தொடங்கி அதன் ஆசிரியராக பணியாற்றினார். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா சார் அப்படின்னு சொன்னா தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தாதாபாய் நவ்ரோஜி ஃபவுண்டட் அண்ட் எடிட்டட் 2 ஜேர்னல்ஸ். நிச்சயமா 2க்கு 3 மேலே தான் இருக்கணும், பட் 2 கன்ஃபார்ம். ஸோ அந்த 2 நமக்கு கூட தெரியும். ஸோ ஒன்று வந்து ட்ரூத் டெல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்கோப்தார், இன்னொன்று வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு 2 பத்திரிகை அவர் தொடங்கி நடத்தினாரு. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ட்ரூத் டெல்லர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என்று தாதாபாய் நவ்ரோஜி அழைக்கப்படுகிறார். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், அவரை கிராண்ட் ஓல்டு மேன் சொல்லி முதுபெரும் கிழவர் தாத்தா இப்படிலாம் சொல்லாதீங்க. இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர் அப்படின்னு சொல்லுங்க, அதுதான் சூப்பரா இருக்கு. பெருமைக்குரிய பெரியவர் தாத்தா அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் சீப்பா நினைப்போம். பெருமைக்குரிய பெரியவர் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். தமிழ்ல அழகா அற்புதமா சொல்லலாம். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இட்ஸ் ஆல்சோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தென் தேர்ட், தாதாபாய் நவ்ரோஜி 3 முறை இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார். இது உண்மையா அப்படின்னு சொன்னா எஸ், கரெக்ட். ஸோ இது நம்ம யாருக்குன்னே சொல்லியிருக்கோம். 1886 2வது மாநாட்டுக்கு அவர் தான் தலைவருங்க. அப்புறம் இதுல இருந்து கரெக்டா 20 வருஷத்தை கூட்டிக்கோங்க. 906 அவர் தாங்க தலைவர். இந்த 2 மாநாடுமே கல்கத்தால நடந்துச்சுங்க. எங்க நடந்துச்சு? கல்கட்டா. ஸோ இது போக 1893 லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவருங்க, லாகூர். ஓகே, ஸோ 3 டைம்ஸ் இருந்தாரு அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கான ஆன்சர் இவை அனைத்து சரி. ஸோ அவருடைய 2 பத்திரிகை சொல்லு அப்படின்னு சொன்னா சொல்லிடுவீங்கல்ல. அவரோட 2 பத்திரிகை என்னது? ஸோ அவரோட 2 பத்திரிகை வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்கோப்தார். ராஸ்கோப்தார் அப்படின்னா ட்ரூத் டெல்லர்னு அர்த்தம், உண்மை விளம்பி அப்படின்னு தமிழ் அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க, பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சரியில்லை என்னன்னு பார்ப்போம். சென்னை மகாஜன சங்கம் 1884 காங்கிரஸுக்கு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம், அது கரெக்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885, அதுவும் கரெக்டு. வெரி குட். இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்தது உண்மையிலேயே 1860 தாங்க. இதாங்க விட. ஓகேயா? 1870 ஒரு திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அதனாலதான் ஸ்கூல் புக்ல 17 கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ல இது கொடுத்துருக்கிறதால இதை நம்ம ஆன்சரா எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுவும் சரி. ஓகே, ஆனால் ஒரிஜினலா என்ன இயர்? இந்திய தண்டனை சட்டம் எப்போ? 860. இதுதான் இந்திய தண்டனை சட்டத்தை எழுதினவரோ லார்டு மெக்காலே தான், தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இதில் தவறு என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் வந்து நமக்கு தவறு வந்து சென்னை நேட்டிவ் அசோசியேஷன். அது எந்த இயர்? 1852. அதோட இயர் நமக்கு தெரியும். 18 யாருக்குனே முந்தின கொஸ்டின்லேயே வருது இல்லையா? 1852 பிப்ரவரி 26, மறந்துடக்கூடாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க. சூப்பரா ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகையே தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என்று யார் எழுதினார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும். தேசியத்தை பற்றி ரொம்ப டீப்பாக சொன்னவர் யாருன்னா, வந்தே மாதரம் என்ற ஒரு ஜேர்னல் நடத்தினாரு அரவிந்த கோஷ். யாரு? அரவிந்த கோஷ். இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. த மிஷன் ஆஃப் நேஷனலிசம் இன் அவர் வியூ இஸ் டு ரெக்கவர் இந்தியன் தாட். சிந்தனை அப்படின்னு சொன்னா தாட்னு அர்த்தம். இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோங்க. குணநலன் அப்படின்னு சொன்னா கேரக்டர். உணர்வு அப்படின்னு சொன்னா பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா புலனுணர்வுன்னு அர்த்தம். ஆற்றல்னா நமக்கு தெரியும், பவர், எனர்ஜி. உன்னதம் அப்படின்னு சொன்னா கிரேட்னஸ், இந்தியாவோட கிரேட்னஸ். ஸோ அப்போ தேசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும், நம்ம எப்பேற்பட்ட குணநலன்களை உடையவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணமும், இந்தியன் என்ற உணர்வையும், அது ஒரு பவர், அது ஒரு எனர்ஜி, அண்ட் அது வந்து ஒரு கிரேட்னஸ், அது ஒரு உயர்வான மனப்பான்பு. இந்த பழைய எண்ணங்களை எல்லாம் பழமையை மீட்டெடுப்பது தான் தேசியத்தினுடைய மிஷன். என்னன்னா, இந்தியர்கள் மனதில் இந்த எண்ணத்தெல்லாம் விதைக்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்தியர்களால் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் இந்திய மனப்பான்மையோடு தீர்க்க முடியும் என்ற சிந்தனையை கொடுப்பது தான். அதான் மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்கோடு அப்படின்னா இந்தியன் ஸ்பிரிட் அண்ட் ஃப்ரம் த இந்தியன் ஸ்டாண்ட் பாயிண்ட், இந்திய நிலைப்பாட்டில் இருந்து உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று சிந்திப்பதே தேசியத்தினுடைய குறிக்கோள்னு அற்புதமா சொன்னார் அரவிந்த கோஷ். அவருடைய ஒரு ஜேர்னல் பேரு வந்தே மாதரம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே,
அடுத்து 17வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? காங்கிரஸ் மாநாட பொறுத்து சொல்லியிருக்காங்க. உங்களை போலவே எனக்கும் தெரியாதுங்க. பட் நான் எப்படி கெஸ் பண்ணி ஆன்சர் பண்றேன்னு பார்க்கலாமா? பாருங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 1906 யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். 8, 9, 10 இதில் எனக்கு ஏதாவது ஒன்றாவது தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு என்ன தெரியும்? நான் யோசிக்கிறேங்க. யோசிக்கும் போது 1906 பிடிச்சிக்கலாங்க. ஏன்னா இது தாதாபாய் நவ்ரோஜி காங்கிரஸ் பிரசிடண்டா இருந்தாருங்க. அப்போ 1க்கு ஆன்சர் 2. இது எங்க இருக்குன்னு பார்த்தா அடப்பாடுறா, இதை வச்சு ஆன்சர் போட்டோம் பாருங்க. சூப்பர், முடிஞ்சு போச்சு. சரி, மற்றதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா? 1906 தாதாபாய் நவ்ரோஜி கல்கத்தா மாநாடுன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்த 1906 பார்த்தோமா? ஸோ இப்போ அதே தான் இங்கே கேட்குறாங்க. பாடுறா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு அதை வச்சே கீ போட்டுடலாம். சரி, இப்போ 1908க்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது கடி பார்த்தா 2ன்னு கொடுத்துருக்காங்க, சென்னை. இது கரெக்டா சார் அப்படின்னா கரெக்ட், கரெக்டு தான். 1907ல் சூரத் பிளவுங்க. இதுக்கு ராஜ் பிஹாரி கோஸ் தலைவருங்க. அதே தலைவர் தான் 1908 சென்னை மாநாட்டுக்கும், ராஜ் பிஹாரி கோஸ். ஸோ அப்போ இது கரெக்டுங்க. இது ரெண்டும் மிச்சது நீங்கள் மேட்ச் பண்ணி இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் அன்இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே அன்இம்பார்ட்டன்ட் தான். இதில் இந்த 1906 மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நீங்கள் இந்த 3 போடணும். உங்களுக்கு ஆப்ஷனும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சார் எல்லா காங்கிரஸ் மாநாடும், அந்த காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்தது, தலைவர் தெரிஞ்சுக்கணுமா சார்னா தேவையே இல்லைங்க. முக்கியமானது தெரிஞ்சால் போதுங்க. 1906 முக்கியங்க. ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக இருந்தாருங்க. சுயராஜ்யம், இந்தியர்கள் கேட்பது சலுகை அல்ல தன்னாட்சின்னு சொன்னாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால நீங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் 18th பாருங்க. ஸோ அப்போ இதில் நீங்கள் 2 கூட தெரிஞ்சால் போதும். ஒரு ஜோடியாக தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 1906, 1907, 1908 இப்படி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ 6 எங்க? கல்கட்டா தாதாபாய் நவ்ரோஜி. 7ம் 8ம் ராஜ் பிஹாரி கோஸ். ராஜ் பிஹாரி கோஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இவர் 2க்குமே ஒரு தான் லீடர். ஓகே, சூரத் பிளவுக்கு அப்புறம் சென்னையில் நடந்தது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மற்ற 2 விட்டுடுங்க, பார்த்துக்கலாம். அப்பப்போ படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த தென் வந்து பாருங்க 18. இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட 14,000 நபர்கள் கையெழுத்திட்ட தனது 2வது மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. குட் கொஸ்டின். அதாவது இந்தியாவில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தது? 1857க்கு முன்னாடி. கரெக்டா? 1857க்கு முன்னாடி தானே கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து கவர்மெண்ட்லாம் ஆட்சி பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடி வந்த அமைப்பு எதுன்னு இதில் பாருங்க. இந்த 3ல் காங்கிரஸ் எப்போ வந்துச்சு? 1885. கரெக்டா? காங்கிரஸ் வந்தது 85. அப்போ காங்கிரஸ் கிடையாது. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை எப்போ? 1884. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற ஆன்சர் என்னது? சென்னை வாசிகள் சங்கம். இதுதான் விடை. முடிஞ்சு போச்சு. விடையே தெரியலனா கூட கேள்வியை நல்லா படிச்சா ஆன்சர் பண்ண முடியுமா சார்னா பண்ண முடியும். ஏன்னா சென்னை வாசிகள் சங்கம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 1852ல் ஏற்படுத்தப்பட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதாவது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரணும்னு 14,000 பேர் கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷனை வந்து இங்கிலீஷ் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாங்க. டெர்மினேஷன் ஆஃப் கம்பெனி ரூல். புரியுதா உங்களுக்கு? இதை அனுப்புனது எந்த அமைப்புன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கம்பெனி எப்போ ஆட்சி பண்ணிச்சு? 57க்கு முன்னாடி, 1857க்கு முன்னாடி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு. கரெக்டா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ இருந்துச்சு? 1857ஓட க்ளோஸ். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையில் கம்பெனியவே க்ளோஸ் பண்றான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. ஸோ அப்போ நிச்சயமா 57க்கு முன்னாடி ஆரம்பிச்ச அமைப்பு எது? இதுதான். அப்போ இதான் விட. இப்படிதான் நீங்க ஆன்சர் எடுக்கணும். இவங்க தான் எந்த வருஷம் உண்மையிலே எந்த வருஷம் தெரியுமா அனுப்புனாங்க? 1856ல் 14,000 பேர் கையெழுத்து போட்டு பெட்டிஷனை இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஸ்கூல் புக்ல இல்லை. அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் மே 16, 1884ல் சென்னை மகாஜன சங்க தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள். அண்ட் 16 May 1884 த ப்ராமினன்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாம் தாங்க. ஜி சுப்பிரமணிய, விராஜாகரி, ஆனந்த சார்லு, வெங்கையா நாயுடு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் படிச்சு வச்சுக்கணும். இதுக்கு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்கலாம் யாருன்னா சென்னை மகாஜன சபையினுடைய தொடக்க கால முக்கிய பிரமுகர்கள், ப்ராமினன்ட் லீடர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏ பி இது ஒரு செட்டு. அதாவது ஆனந்த சார்லு 1, பி யார் ஞாபகம் வச்சுக்கலாம்? பியில் யார் பேர் இருக்கு பாருங்க? ஆனந்த சார்லு, பாலாஜி ராவ். இது ஒரு செட்டு. அடுத்து R2 இது ஒரு செட்டு. R2 அப்படிங்கிறது ஆர் யாரு? ரங்கையா 1, ராமசாமி 1.
ஓகேயா. இதுக்கு அடுத்து இந்த ஜி சுப்பிரமணிய ஐயரும் வீரராகவாச்சாரியாரும் ஹிந்து பேப்பருடைய ஓனர் ஃபர்ஸ்ட் ஜி சுப்பிரமணிய ஐயர் இருப்பாரு, அதுக்கப்புறம் வீரராகவாச்சாரியார் இருப்பாரு. நீங்க வீடியோ பாருங்க தெரியும், நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து ஹிந்து பேப்பர், வீரராகவாச்சாரியாரும் ஹிந்து பேப்பர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான், இவங்க கூட 4 ஃப்ரெண்டு, 6 பேர் சேர்ந்து ஹிந்து பேப்பரை வந்து ஏற்படுத்துவாங்க. 4+2 ஹிந்து பேப்பரை ஏற்படுத்தினவங்க. அந்த ஹிந்து பேப்பரை ஏற்படுத்தின 2 பேர் இவங்க தான், ஜி சுப்பிரமணிய ஐயர், 2 வீரராகவாச்சாரி, இந்த 2 டீச்சரும் சேர்ந்து தான் ஹிந்து பேப்பரை ஏற்படுத்துறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏபி R2 ஹிந்து, இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா சென்னை மகாஜன சபையினுடைய மெம்பர்ஸ், மறந்துடக்கூடாது. அனைத்தும் சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. The session in which Madras Mahajana Sabha amalgamated with the INC Mumbai. Okay. Demands for the indianization of government service were made by forcibly 1877. Tilak was arrested and charged under section 124A of the Indian Penal Code 27 July 1897. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்னை மகாஜன சபையை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட பம்பாய் மாநாட்டில் இணைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இது உண்மையாங்க? ஷோ முதல் மாநாட்டிலேயே சென்னை மகாஜன சபை கொண்டே இணைச்சிட்டாங்க, இது கரெக்டு தான். அடுத்த அரசு பணிகள் எல்லாம் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை ஒழித்தது 1877, இதுவும் கரெக்டு தான். லிட்டன் பிரபு காலத்துல இந்த கோரிக்கை நடந்துச்சு. இந்த கோரிக்கையை முக்கியமா வழிநடத்தினவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. SN பானர்ஜி ஏற்படுத்திய இந்தியா லீக் வச்சு இந்தியன் அசோசியேஷன் வச்சு போராட்டம் நடத்தினாரு. ஸோ இருக்கட்டும். அடுத்து திலகர் 1897 கைது செய்யப்பட்டார், உண்மையா? இதுவும் உண்மைதாங்க, இதுவும் சரிதாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. திலகர் வந்து பத்திரிகையில வந்து ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதற்கு பத்திரிகைகளை பயன்படுத்தினாரு. அந்த பத்திரிகையில ஆங்கிலேய அரசினுடைய அடக்குமுறை குறித்து மக்களுடைய மன நிறைவின்மையை அதிகப்படுத்தி போராட்டத்துக்கு தூண்டினதால அவர் கைது செய்யப்பட்டாருங்க. இவர் கைது செய்யப்பட்டதுக்காக மிதவாத தீவிரவாத தலைவர்கள் 2 பேருமே எதிர்ப்பு தெரிவிச்சு எங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும், பத்திரிகை சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் வேணும்னு சொல்லி போராடினாங்க 2 பேருமே சேர்ந்து. ஓகே, தென் அடுத்து பாருங்க, சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க, பார்க்கலாமா? 1866 இந்த 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசால வந்து ஃபேமினால இறந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 866 ஒரிசா பஞ்சத்துல 1.5 மில்லியன் இறந்தாங்களா? இது உண்மையா? எஸ், கரெக்ட். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரிசா பஞ்சம், மெட்ராஸ் பஞ்சம் 2 ஒரு ஜோடிங்க. ஒரிசா அப்படின்னு சொன்னா அது 66ங்க. ஓகே, மெட்ராஸ் அப்படின்னு சொன்னா அது 76ங்க. ஒரிசான்னா 1.5 மில்லியனுங்க, மெட்ராஸ் அப்படின்னு சொன்னா 3.5 மில்லியனுங்க. மெட்ராஸ் பஞ்சத்துல 3.5 மில்லியன், மறந்துடக்கூடாது, இது ஒரு ஜோடி. ஓகே, இந்த பஞ்ச காலத்திலும் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கிலேய அரசு ஏற்றுமதி செய்தது. இதுவும் சரியாங்கன்னா சரிதாங்க. அநியாயங்க இதெல்லாம். நாடே பஞ்சத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த பஞ்சத்திலேயே 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கிலேய அரசு வந்து ஏற்றுமதி பண்ணிச்சுங்க, இது உண்மைதாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2ம் சரி, இவை அனைத்தும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? அருமையான கொஸ்டின். நான் ஏற்கனவே சொல்லல, தாதாபாய் நவ்ரோஜி வந்து மிகப்பெரிய பொருளாதார மேதைங்க. இவர் தாங்க முதலாக தேசிய வருமானத்தை கணக்கிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேஷனல் இன்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 விஷயம் தாதாபாய் நவ்ரோஜியும் பொருளாதாரம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் இன்கம், 2வது வந்து அவருடைய வெல்த் ஆஃப் ட்ரைன் அதாவது சுரண்டல் கோட்பாடு, 3வது வந்து அவருடைய பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்ற புக்கு. இந்த 3ஐயும் எப்போதுமே மறந்துடக்கூடாது. ஓகே, தேசிய வருமானத்தை முதலாக கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி, அவர் சுரண்டல் கோட்பாட்டை வெளியிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இது வந்து கட்டுரைங்க, இதோடைய கருத்துக்களை தான் இதுல புத்தகமா எழுதுறாரு. இந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு 1901. அவருடைய புத்தகம் என்ன பாருங்க, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது பிரிட்டிஷினுடைய மோசமான ஆட்சியில் இந்தியா எந்த அளவுக்கு வறுமையில் தள்ளப்பட்டது அப்படிங்கிறதா இந்த புத்தகத்தினுடைய கருத்து. இந்த கருத்துக்கு உந்துதலாக இருந்தது அவருடைய வடிகால் கொள்கை, சுரண்டல் கோட்பாடு, வெல்த் ஆஃப் ட்ரைன் அப்படிங்கிற கட்டுரை. ஓகேயா, அது எப்ப வெளியிடப்பட்டுச்சுன்னா 1867, அதாவது 67ல அவர் பண்ண ஆய்வு தான் 901ல அவர் புக்கை வெளியிடுறாரு. இது வந்து எஸ்ஏ, கட்டுரை, ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து புக்கு. ஓகே, மறந்துடாதீங்க. இது வெல்த் ஆஃப் ட்ரைன், இது புக். ஓகே, இது வந்து வெல்த் ஆஃப் ட்ரைன், இது வந்து புக். ஓகே, மறந்துடக்கூடாது. இது வெல்த் ஆஃப் ட்ரைன், இது புக். ஸோ ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு காரணம் கூற்று. ஆங்கிலேய அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. இந்த வணிக கொள்கையால் இந்தியா நன்மையை பெற்றது. இந்த 2 கூற்றும் காரணமும் சரியா அப்படின்னு கேட்டா, நல்லா பாருங்க. தடையற்ற வணிக கொள்கை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா,
லைசஸ் ஃபயர், இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ட்ரேட். த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சியூட் a policy of free trade. Due to British free trade policy, India get benefited. இதுதான் கேள்வி. ஓகேயா? முதல்ல லைசஸ் ஃபயர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்தியாவில இருந்து வளங்களை எந்த விதமான தடையும் இல்லாமல் கொள்ளையடிச்சிட்டு போகலாம். இதுதாங்க ஃப்ரீ ட்ரேடு. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? அப்படி வளங்களை இங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் இங்கிலாந்துல ஏற்பட்ட தொழில் புரட்சியால அங்க வந்து உற்பத்தி பொருளை முடிவுற்ற பொருளாக்கி அந்த பினிஷ்டு குட்ஸை இந்திய சந்தையிலேயே கொண்டாந்து விற்கிறது. இதுக்கு எந்த தடையும் கிடையாதான். இதனால இந்தியாவுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? கொடுமை தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்க. இங்கிலாந்து பின்பற்றியது தடையற்ற வணிக கொள்கை அப்படிங்கிறது கரெக்டுங்க. இதுக்கு பேர் தான் லைசஸ் ஃபயர்னு பேரு, ஃப்ரீ ட்ரேட்னு பேருங்க. பட் இதனால இந்தியா நன்மை அடைஞ்சுதா அப்படின்னு சொன்னா தப்புங்க. இதனால இந்தியாவோட தொழில் சீரழிஞ்சுது, இந்திய மக்கள் வேலையின்மைக்கு தள்ளப்பட்டாங்க, விவசாயிகளும் சரி ரொம்ப கொடுமைக்கு ஆளானாங்க. இங்க இருந்த கைவினைஞ ஆல் ஆர்டிசன்ஸ் என்ன ஆயிட்டாங்க? அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆனாங்க இல்லையா? ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து தவறு. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்றது உங்களுக்கே தெரியும். கூற்று சரி, காரணம் தவறு. எங்க இருக்கு? இதுதான் ஆன்சர். வெரி குட். அடுத்தது பாருங்க, ஒரு பொறுத்துக பார்க்கலாமா? பாலகங்காதர திலகர், இவருடைய பத்திரிகை என்ன நமக்கே தெரியும். திலகர்னாலே கேசரி தான். ஏன்னா அவரே கேசரி. கேசரினா என்னது? சிங்கம். கேசரி அப்படிங்கிறது என்ன பத்திரிகைன்னு கேட்பாங்க? மராத்தா பத்திரிகை. ஓகே, ஞாபகம். மராத்தாவில் அவர் எழுதின பத்திரிகை. மராத்தா எழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகை இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, வெரி குட். மெக்காலேயுடைய பத்திரிகை என்னது? இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான். இதுல தான் அவர் எழுதியிருந்தார், எப்படிப்பட்ட ஒரு இந்தியர்களை நான் உருவாக்க இந்தியாவில் விரும்புகிறேன் என்றால் ரத்தத்திலும் நிறத்திலும் அவர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும். ஆங்கில கல்வியை அவர்களுக்கு திணித்து ரத்தத்திலும் நிறத்திலும் அவர்கள் இந்தியர்களாகவும், கருத்திலும் சிந்தனையிலும் விருப்பத்திலும் ஒழுக்க நெறியிலும் ஆர்வத்திலும் அவர்கள் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்தியாவிற்குள்ளேயே உருவாக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் என்று விரும்பினார் மெக்காலே. அதனால அதை தான் அவர் மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன்ல எழுதியிருந்தாரு. ஸோ மெக்காலே பிரபு தான் இந்தியாவில் இங்கிலீஷை கொண்டு வந்தார் இல்லையா இந்தியாவில். ஓகே. வில்லியம் டிக்பே வந்து மெட்ராஸ் டைம்ஸோட ஆசிரியர். வில்லியம் டிக்பே மெட்ராஸ் டைம்ஸோட ஆசிரியர். ஸோ அப்போ பாருங்க, பாலகங்காதர திலகர் 3 1 4 2 ஒன்றை வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க, கஷ்டப்படவே மாட்டீங்க போலயே. திலகர் தெரிஞ்சா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் குரல். ஏங்க நல்லா ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணட்டுமா? எக்ஸாம் முடிஞ்சோடனே கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் வந்து ஆன்சரை தேடுவீங்க. கரெக்டா? எக்ஸாம் முடிஞ்சோடனே கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சரை தேடுவீங்க. நான் சொல்கிறேன், யார் ஒருத்தர் ஒவ்வொரு மாடல் எக்ஸாமுக்கும் ஆன்சரை தேடுறாங்களோ, ஆப்ஷனுக்கெல்லாம் விட என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. எல்லா டெஸ்ட்டையுமே ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரியே எழுதி பார்க்கணும். அதோட 4 ஆப்ஷனுக்கு விட எங்கே இருக்குன்னு தேடணும். அப்படி தேடினா வெற்றி நமதே. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்தது பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. பார்க்கலாமா? ஆங்கில கல்வி சட்டம் 43. இது சரியாங்க? எடுத்த உடனே தப்பா இருக்குது. ஆங்கில கல்வி சட்டம் தான் நமக்கு தெரியுமே 35. ஓகே. அடிமை முறை ஒழிப்பு 59. அதுவும் தப்பா இருக்குது, நமக்கே தெரியும். ஸோ அடிமை முறை ஒழிப்பு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எப்போ? 1859 இல்லையா? 1859 அடிமை முறை ஒழிப்பு. 43 இல்லையா? ஸோ அப்போ அதுவும் தப்பு. ஸோ த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ராங். இண்டிகோ கழகம் 35. அதுவும் தப்பு. ஸோ அப்போ எதுதான் சார் சரி அப்படின்னு சொன்னால் சென்னை வாசிகள் சங்கம் தான் சரி. ஓகே, இதுதான் கரெக்ட். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பழைய இதிலே வந்துருந்துச்சு. ஆங்கில கல்வி சட்டம் எப்போ நமக்கு தெரியும்? எப்போ? 1835 மெக்காலே கொண்டு வந்தார். அடிமை முறை ஒழிப்பு எப்போ? 1843 நமக்கே தெரியும். அடிமை முறை ஒழிப்பு 43, மறந்துடக்கூடாது. சென்னை வாசிகள் சங்கம் கரெக்ட். இண்டிகோ கழகம் நமக்கே தெரியும் 5960 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் சென்னை வாசிகள் சங்கம், இதுதான் சரியானது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான போது அதன் உறுப்பினர்கள் எத்தனை பகுதியினர் பத்திரிகையாளர்கள்னு கேட்குறாங்க. ஹவு மெனி பார்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வர் ஜேர்னலிஸ்ட்? அதாவது காங்கிரஸ் உருவான போது அந்த காங்கிரஸ்ல நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய அட்வொகேட்ஸ் இருந்தாங்க, நிறைய ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க, நிறைய பிஸ்னஸ் மேன் இருந்தாங்க. எல்லாருமே எலைட் பீப்புளாக இருந்தாங்க, உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க, ஈவன் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. பட் அதில் 1/3 யார் சார் அப்படின்னு சொன்னால் ஜேர்னலிஸ்ட். 3ல் 1 பங்கு இருந்தவங்க யார் தான்? ஜேர்னலிஸ்ட் தான் இருந்தாங்க. ஜேர்னலிஸ்ட் அதாவது பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அடுத்தது, பெங்காலி என்னும் பத்திரிகையின் ஆசிரியர். நல்ல கொஸ்டின். ஸோ பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகை யாருடைய பத்திரிகை அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இவரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் SN பானர்ஜின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்தியாவின் பர்க்,
இந்தியாவின் பர்க்குன்னு அழைக்கப்படுறாரு. ராஷ்டிர குரு என்று அழைக்கப்படுகிறாரு. இவரும் காங்கிரஸ்ல 2 தடவை பிரசிடென்டா இருந்திருக்காரு. சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு. காங்கிரஸுக்கு முன்னாடியே அகில இந்திய அளவில் மாநாடை ஏற்படுத்தியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இவரை பத்தி ஒரு கிளாஸ்ல பிரீஃபா பார்ப்போம். தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு தலைவர். தாதாபாய் நவரோஜி மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி ஒரு முக்கியமான தலைவர் தான், தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த 3 பேர் ஏதாவது பத்திரிகை வச்சிருக்காங்களா பார்க்கலாமா? பிபின் சந்திரபாலுடைய பத்திரிகை என்ன தெரியுமா? பிபின் சந்திரபாலுடைய பத்திரிகை என்ன தெரியுமா? அந்த பத்திரிகை வந்து என்னன்னா நியூ இந்தியா. நியூ இந்தியான்ற பத்திரிகை நீங்க அன்னி பெசன்ட் படிப்பீங்கல்ல, அதே மாதிரி பிபின் சந்திரபாலுடைய பத்திரிகை நியூ இந்தியா தான். அடுத்து அரவிந்த கோஷோட பத்திரிகை தெரிஞ்சுக்கிறீங்களா? வந்தே மாதரம். வந்தே மாதரம். சிசிர் குமார் கோஷ் உங்களுக்கே தெரியும், அமிர்த பஜார் பத்திரிகை. சிசிர் குமார் கோஷ் யாரு? இந்தியா லீக் ஏற்படுத்தினவர் சிசிர் குமார் கோஷ் இல்லையா? அடுத்து அமிர்த பஜார் பத்திரிகை, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ நமக்கு பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகை சுரேந்திரநாத் பானர்ஜி பத்திரிகை, அதான் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, கீழ்கண்ட எந்த அமைப்பு சென்னை வாசிகள் சங்கத்தின் குறிக்கோளை நிறைவு செய்தது? ஓகே, ஸோ எனக்கு என்னமோ இந்த கொஸ்டினே கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, விச் ஆர்கனைசேஷன் ஃபுல்ஃபில்ட் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஆக்சுவலா இங்க குறிக்கோள்னு கொடுக்கக்கூடாது, இது வந்து குறைபாடுகள்னு சொல்லணும். இந்த குறைபாடுகளை நிறைவு செய்தது எது அப்படிங்கிறதா கொஸ்டின் வந்து இப்படி இருந்தால் தான் கரெக்டா இருக்கு. குறைபாடுகளை நிறைவு செய்தது எது அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ். இதுதான் ஆன்சர். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? சென்னை வாசிகள் சங்கத்துல சில குறைகள் இருந்ததுங்க. என்ன அப்படின்னா, இது சென்னையில மட்டுமே இருந்தது. இது வந்து பிஸ்னஸ் பீப்புள் மட்டுமே இதுல இருந்தாங்க. அவங்களுடைய தாட்ஸை மட்டுமே இதுல டிஸ்கஸ் பண்ணாங்க. இது வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவா இது இல்லை அப்படிங்கிறது சென்னை வாசிகள் சங்கத்தோட குறை. அதாவது 1852 ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல இது வந்து அகில இந்திய அமைப்பா இல்லைங்க அப்படிங்கிறது அதோட குறைங்க. அதை காங்கிரஸ் தானே பூர்த்தி பண்ணிச்சு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து குறிக்கோள்ங்கிற கேள்வியே தப்பு. குறைபாடுகள் அப்படின்றத, குறைபாடுகளை எது நிறைவு செய்தது அப்படின்னு சொன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இப்படி இருந்தால் கொஸ்டின் கரெக்டாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. பட் விட வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்க. 1820ஆம் ஆண்டு சிலோனுக்கு இந்திய ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை ஆங்கிலேயர்கள் ட்ரினிடாட் என்ற கப்பல் மூலம் அனுப்பி வைத்தனர். தவறுங்க. ட்ரினிடாட் கப்பல் போனது, ட்ரினிடாட்ங்கிறது ஆக்சுவலா கப்பல் பேர் கிடையாது, ஊர் பேரே ட்ரினிடாட் தான். ஆக்சுவலா ட்ரினிபான்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரினிடாட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நம்ம இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆப்பிரிக்கா வச்சுக்கோங்க, இது வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு நேரம் இங்கே இருக்கிறது தான் மேற்கிந்திய தீவுகள். இது வந்து கிழக்கு இந்தியா, இது மேற்கு இந்தியா. இங்கே தான் ட்ரினிடாட், டுபாக்கோ, கியூபா எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே தான் இந்த கப்பல் எங்கேருந்து போகுது? கல்கத்தால இருந்து ட்ரினிடாட்டுக்கு போகுது. இந்த கப்பல் போன வருஷம் வந்து 1856 to 67, சாரி 57. ஓகே, ஸோ அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் என்ற வார பத்திரிகை வெல்லஸ்லி பிரபு, இது நமக்கு நல்லாவே தெரியும், பார்த்தோம். இது யாருடையது? மெக்காலேயுடையது. ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ இப்போ ஆன்சர் அனைத்தும் தவறு. ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாதாபாய் நவரோஜி எப்போது கிழக்கிந்திய கழகத்தை உருவாக்கினார்? நல்ல கொஸ்டின். ஸோ தாதாபாய் நவரோஜியோட ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து எப்போ அப்படின்னு சொன்னா 66. ஓகே, அவருடைய இந்தியன் சொசைட்டி எப்போன்னா 65. அவருடைய ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் எப்போ அப்படின்னா 66. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1865 ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சொசைட்டிங்க, அடுத்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனுங்க. சொசைட்டி ஃபர்ஸ்ட், அசோசியேஷன் செகண்ட், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? இல்லைனா இந்திய கழகம் ஃபர்ஸ்ட், கிழக்கிந்திய கழகம் 2வது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுசு ஃபர்ஸ்ட், பெருசு அப்புறம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 65, 66. இப்போ ஆன்சர் வந்து 66. ஓகே ஓகே, இது வந்து நம்ம வந்து மராத்தான் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் இதில் பண்ணி பார்க்குறதால இதில் ஏதாவது உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் சாரி. வெரி குட், எல்லாரும் நல்லா பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் கொடுத்துடலாம். இதுக்கான பிடிஎஃப், இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நல்லா டெஸ்ட் எழுதுங்க எல்லாரும். ஒவ்வொரு வாரமும் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு கூடுமான வரைக்கும் ஒரு 80% போர்ஷனை கவர் பண்ண பார்க்குறோம். நிறைய பேர் பிடிஎஃப்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நான் அதை திருப்பி சொல்கிறது அதுதான், ஒரு விஷயத்தை 10 இடங்களில் பார்த்தா தான் நம்ம படிக்க முடியும். ஸ்கூல் என்ன தான் யார் நடத்தினாலும் ஸ்கூல் புக்கை நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி படிக்கலைன்னா உங்களுக்கு படித்த மாதிரி ஒரு திருப்தியே இருக்காது. அந்த படித்த படிப்பு ஒட்டவும் செய்யாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்கட்டில் படிச்சிங்கன்னா வெற்றி, ஆனால் ஷார்ட்கட்டில் வராது. தெர் இஸ் நோ ஆல்டர்னேட் ஃபார் ஹார்ட் ஒர்க். கடின உழைப்புக்கு மாற்று எதுவும் இல்லை.
எல்லாரும் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரிகள் ஆகணும். இந்த ஊரடங்கு காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த 30 கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அடுத்த வீடியோ வகுப்பில் சுதந்திர போராட்ட வரலாறு 2வது பாடத்தில் நம்ம சந்திக்கலாம். இல்லைன்னா தமிழ் இலக்கிய வகுப்புகளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.